ஹாப்பி நியூ இயர். இந்த ஆண்டினுடைய புத்தாண்டு வாழ்த்தலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் தெரிவிக்கிறோம். மறுபடியும் கர்த்தர் நம்மை இந்த 2021 ஆண்டுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே நம்மை கூட செய்திருக்கிற தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த ஆண்டு தி இயர் ஆஃப் ரெஸ்டோரேஷன், ஆண்டவர் நம்ம எல்லாவற்றையும் நமக்கு திரும்ப கொடுக்கிற ஒரு ஆண்டு. கர்த்தர் நிச்சயம் நாம் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிற ஒரு ஜெபிப்போம். பசுத்தம் அன்பருக்குள்ள பிதாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்நாளிலே ஒரு ஆண்டை நீர் கூட்டி கொடுத்த தேவக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆண்டு கர்த்தாவே ஒரு செழிப்பின் ஆண்டாக, ஒரு எல்லாவற்றையும் நாங்கள் திரும்ப பெறக்கூடிய ஆண்டாய், உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆண்டாய் நீர் மாற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவுள்ள கரம் இந்த ஆண்டுடைய ஒவ்வொரு நாளிலும் எங்களோடு இருக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலும் ஆராதிக்கிற பாடலுக்கு பாடுகிற ஆண்டவரே, உம்மை துதிக்கிற ஆண்டவரே, இந்த ஆண்டவரே நிகழ்ச்சியை கேட்கிற ஆராதனையை கலந்து கொள்கிற ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்க முடி ஜெபிக்கிறோம். மகிமை எல்லாம் மிக்க செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தரை ஆராதிக்க நாம் உண்மை நன்றி சொல்லி உண்மை பாட வந்தோம் என்ற பாடலை நாம் உற்சாகத்தோடு கையை தட்டி உற்சாகத்தோடு குடும்பமாக எல்லாரும் சேர்ந்து சிறு பிள்ளைகள், பெரியவர்கள், கணவன் மனைவியாக இணைந்து நாம் பாடுவோம். நன்றி சொல்லே உம்மை பாட வந்தோம், காருண்யத்தால் உம்மை போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையை நான் சொன்னதெல்லாம் நிறைவேற்றினி, வார்த்தையை நான் சொன்னதெல்லாம் கரங்களினால் நிறைவேற்றினி. நம்மை நன்றி சொல்வேன் உள்ளவரே, இன்னும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, இன்னும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. காற்றுமில்ல மழையுமில்ல, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பினீரே. வார்த்தையை நான் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. வார்த்தையை நான் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, இன்று குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, இன்று குறையாமல் காத்திடும் வல்லவரே. உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். உடன்படிக்கை செய்து நடத்தி வந்தீர், மாறாமல் எப்போதும் காத்து கொண்டீர். வார்த்தையை நான் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையை நான் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, இன்று குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, இன்று குறையாமல் காத்திடும் வல்லவரே. கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். கைவிடாமல் விட்டு விலகிடாமல் நெருங்கின பாதையிலும் கூட வந்தீர். வார்த்தையை நான் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினேன். வார்த்தையை நான் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினேன். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, இன்று குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, இன்று குறையாமல் காத்திடும் வல்லவரே. வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீர். வெட்கப்பட்ட தேசத்திலே கீர்த்தியும் புகழ்ச்சியும் ஆக்கினீர். வார்த்தையை நான் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். வார்த்தையை
நான் சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றினீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரே, என்றும் குறையாமல் காத்திடும் வல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிருள்ளவரை, குறையாமல் காத்திடும் வல்லவர். ஹல்லேலூயா. வெட்கப்பட்ட தேசத்தில் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் மாற்றக்கூடிய தேவன் நம்முடைய தேவன் அவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவர் நமக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். திறந்த வாசலை முன்னே வச்சுங்க. முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். திறந்த வாசல்ல முன்னே வச்சீங்க, தடையில்லாம பிரவேசிக்க உதவி செஞ்சீங்க. சின்னவன் என்ன பெருக செய்தீங்க, நினைச்சு கூட பார்க்காத வாழ்க்கை தந்தீங்க. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, நன்றி நன்றி இயேசு ராஜா. நன்றி 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 தேவா, கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. நன்றி 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 தேவா, கிருபையிலே வாழ்கிறோம் நாதா. பெண்களுக்கு அது உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாழ் முறிஞ்சது வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, எழுந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. பெண்களுக்கு அது உடைஞ்சு போச்சு கண்ணு முன்னால, இரும்பு தாழ் முறிஞ்சு போச்சு வல்லமையால. சூழ்நிலைகள் மாறினது வார்த்தையினால, எழுந்ததெல்லாம் திரும்ப வந்தது கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி 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 ராஜா. நன்றி 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 தேவா, கிருபையிலே மகிழ்கிறோம் நாதா. மகிழ்கிறோம் நாதா. இயேசுக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக நினைத்ததனால, ரகமோத்து தந்தீங்க கிருபையினால. இயேசுக்கு போனதால கவலையே இல்ல, சித்தனாவும் போனதால கவலையே இல்ல. இடம் கொண்டு நான் பெருக செய்ததினால, ரகமோத்து தந்தீங்க கிருபையினால. நன்றி 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 தேவா, நன்றி 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 ராஜா. நன்றி 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 தேவா, கிரியைகளில் மகிழ்கிறோம் நாதா. கிருபையிலே வாழ்கிறோம் நாதா. ஹல்லேலூயா. Thank you Jesus. Thank you Lord. நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மதிலை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும். என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. என் தேவன் என்னை ஆசீர்வதித்தால் தடுப்பது யாரு? என் தேவனால் நான் உயருவேன், என் தேவனால் நான் பெருகுவேன், என் தேவனால் முன்னேறுவேன், என் தேவனால் மகிழை தாண்டுவேன். நிச்சயம் நடக்கும், நிச்சயம் நடக்கும். சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றியுள்ள கண்கள் அதை பார்க்கும்.
கண்கள் அதை பார்க்கும், என்னை சுற்றி உள்ள கண்கள் அதை பார்க்கும். தேவனால் நான் உயருவேன், தேவனால் நான் முன்னேறுவேன். கர்த்தாவே, இந்த ஆண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே எங்களை கொண்டு வந்து உம்மை ஆராதிக்க நீ செய்திருக்கிற இந்த மகா பெரிய கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவோமா, நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். வெட்கப்பட்ட தேசத்திலே எங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்த தேவன், எங்களுக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்த கர்த்தர், எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், எங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றுகிறவர், எங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றுகிற கர்த்தர், இழந்து போனதை மறுபடியும் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மோடு இருக்கிறவர், நமக்கு போதுமானவர். He is more than enough. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. He is all sufficient. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தேவன் ஒவ்வொரு நாளும் தம்முடைய கிருபையினாலே நம்மை வழி நடத்த போதுமான கர்த்தர். எப்படிப்பட்ட நெருக்கங்கள், எப்படிப்பட்ட சோர்வுகள் என்ன வந்தாலும் அவைகளின் மத்தியிலே நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு கரம் பிடித்திருக்கிற கர்த்தர் உண்டு. எல்லாரும் ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி கர்த்தாவே, எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம். உம்மை அறிந்து கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு கொடுத்தீரே, உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை போல ஒரு நேசர் இல்லை, அவரை போல ஒரு கர்த்தர் இல்லை. அவரை நாம் ஆராதித்து தொழுது கொள்ளுவோம். ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். நம் கர்த்தர் செய்ய நினைத்தது தடைப்படாதது போலவே நம்முடைய ஆசீர்வாதத்தை யாரும் திருப்ப முடியாது. பீலேயாம் சொல்லுவது போல கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை நான் திருப்ப முடியாது, நான் சபிக்க முடியாது என்று சொல்லுகிறாரே, அதை நாம் விசுவாசிப்போம். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். என் மீது போடப்பட்ட சாபங்கள் எல்லாம் இயேசு சிலுவையிலே தூக்கி சுமந்து விட்டார். நான் எதற்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், அவர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், 100 மடங்கு பலனை எனக்கு கொடுக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நாங்களுமே வாழ்த்தி வணங்கி தொழுது கொள்ளுகிறோம். எங்கள் மத்தியிலே இறங்கி உலாவுகிற தேவனே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடி இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசீர்வதிக்கும் தேவன், நல்லாசி பொழிந்திடும் நேரம், பெருக்கத்தை அழித்திடும் தேவன், என்னை பெருகச் செய்வார் வருடா. பெருக்கத்தை அழித்திடும் தேவன், என்னை பெருகச் செய்வார் வருடா. பலத்தின் மேல் பலனே, கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. சோர்வான சூழ்நிலை வந்திடினும், எனக்கு ஏமாற்றம் சூழ்ந்திடினும். சோர்வான சூழ்நிலையா இருக்கலாம். ஹல்லேலூயா. எதற்கு ஏமாற்றம் சூழ்ந்திடினும், நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோடு. எல்லாரும் சொல்லுவோம், நெருக்கத்திலும் பெருக்கத்தையே அழித்திடும் தேவன் நம்மோடுண்டு. கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை. பரிசுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில், பரிசுத்தம் பரிசுத்தமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே,
மாறுகிறது. ஆவியானவர் உச்சப்படும் பொழுது பெருகிடுதே 100 மடங்கு பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் பலன் தந்திடும் பெருக்கத்தின் தேவன் நம்மோடுண்டு. பலத்தின் மேல் கிருபையின் மேல் கிருபை. ஓ எல்லாரும் கேட்பாண்டவே என் மீது உம்முடைய கிருபையை ஊற்றுங்கப்பா. மகிமையின் மேல் மகிமை அடையத்தக்கதாக சுத்தம் பரிசுத்தமே என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே பெருகிடுதே ஊழியம் தீவிரம் அடைகின்றது. ஊழியம் தீவிரம் அடைகின்றது. திரள் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இது. சொல்லுவோமா? திரள் கூட்டம் சீயோனையே நோக்கி வந்திடும் காலம் இது. Oh yes Lord, hallelujah. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கிருபையின் மேல் கிருபை, மகிமையின் மேல் மகிமை, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம். hallelujah. Oh Jesus, hallelujah. என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தமே. கரங்களை உயர்த்தினவர்களாக ஆண்டவரே, என் வாழ்வில் பரிசுத்தம் பரிசுத்தம் என்று என் ஜீவன் எல்லை எங்கிலும் நீர் எழுதுவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு உங்களை பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். நாளைக்கு நான் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்கு பண்ணினவரே, ஓ ஆசீர்வதிக்கிற தேவன். விசுவாசத்தோடு சொல்வோம், என்னை ஆசீர்வதிக்க தேவன் உண்டு. என்னை சபிக்கிறவர்களை மாற்ற ஒரு தேவன், சபிக்கிறவர்களின் சாபங்களை மாற்ற ஒரு தேவன் உண்டு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எதை குறித்தும் நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. சோர்வான சூழ்நிலை, நெருக்கத்தின் சூழ்நிலை, இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் ஒடுக்கப்பட்டார்களோ அவ்வளவாய் பெருகினார்கள். நீங்கள் ஒடுக்கப்படுகிறீர்களா? சொல்லுங்க, எனக்கு பெருக்கம் காத்திருக்கிறது. ஏசேக்கு சித்னா இரண்டும் போய்விட்டது. ரெஹோபோத் வந்து விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு ரெஹோபோத் வந்து விட்டது. ஒரு பெருக்கம் வந்து விட்டது. இந்த ஆண்டிலே என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் நிச்சயமாகவே என்னை ஆசீர்வதிப்பார் என்று நான் விசுவாசித்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எவ்வளவு சோர்வாய் இருந்தாலும் நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்குள்ளே இருக்கிறார், நம் கரத்தை பிடித்திருக்கிறார், நம் தலையின் மீது கரங்களை வைத்து ஆசீர்வதிக்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா, hallelujah, hallelujah. Thank you Jesus, we worship you Lord. Hallelujah, you're worthy of all our praise, glory, honor and power. சொல்லுங்க, ஆண்டவரே, எல்லா மகிமைக்கும் எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் எல்லா கனத்துக்கும் நீர் பாத்திரராய் இருக்கிறீரப்பா. Hallelujah, you're worthy Lord, you're worthy Lord. நாங்கள் வாயிலிருந்து சொல்லுகிற எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளிலே உம்மை உயர்த்துகிற எல்லாவற்றுக்கும் நீர் பாத்திர. ஜீவன்களும் மூப்பர்களும் தங்கள் கிரீடங்களை கழற்றி உம்முடைய பாதத்துல வைத்து உம்மை ஆராதிக்கிறார்களே, அதை போல எங்களை முற்றிலுமாய் அர்ப்பணித்து நாங்கள் ஆராதிக்கிறோம். சொல்லுவோமா? உம்மை அர்ப்பணித்து நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Father. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி, as the deer pants for water, so my soul longs after you Lord. சொல்லலாமா? மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது, என் ஆத்துமா உம்மை வாஞ்சிக்கிறது, என் சிந்தை உம்மை நாடுது. நீர்தான் எனக்கு முக்கியம், என் ஆவி உமக்கு அடி பணியும். இந்த ஆண்டு முழுவதும் நீர் உம்முடைய ஆவியானவரால் எங்களை வழி நடத்தும் என்று நாம் ஒப்பு கொடுத்து இந்த பாடலை நாம் பாடி ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
my heart's desire. சொல்லுவோமா? நீர் மாத்திரம் எனக்கு போதும். நீரே என் ஆத்தும வாஞ்சை. நீரே என் ஆவியின் தலைவர். என்னுடைய ஆவி உமக்கு அடி பணியும். என் ஆவி ஆத்துமா சரீரத்தை உம்முடைய பாதத்தில் வைத்து நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். ஜீவ பலியாக எங்களை ஒப்பு கொடுத்து உம்மை ஆராதிக்கிறோம். எங்கள் ஆவியினாலும் எங்கள் ஆத்துமாவினாலும் எங்கள் சரீரத்தினாலும் உம்மை மகிமைப்படுத்த வாஞ்சித்து வந்து நிற்கிறோம். ஹல்லேலூயா. அதற்குரிய கிருபைகளை தந்து இந்த ஆண்டு முழுவதும் என்னை நடத்தும், என் குடும்பத்தை நடத்தும், என் பிசினஸை நடத்தும், எங்கள் ஊழியங்களை நடத்தும், எங்கள் வேலையிலே நீர் தலையிட்டு வழி நடத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுக்குள்ள எல்லாவற்றிலும் நீர் ஆளுகை செய்வீராக. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. இந்த நேரத்திலே ஒருமனப்பட்டவர்களாய் நம்முடைய எல்லா தேவைகள் இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை வழி நடத்தும்படியாக எல்லாரும் ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நீர் வழி நடத்தும் அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை நீர் வழி நடத்தும். தேவரீர் எல்லாவற்றையும் நீர் செய்ய வல்லவர். உம்மால் செய்ய முடியாதது ஒன்றுமே இல்லை கர்த்தாவே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் எங்களை வழி நடத்தும். ஒவ்வொரு குடும்பத்திலும் வியாதி விக்கணம் வராதபடி எல்லா மருத்துவ செலவுகளை கொண்டு வருகிற பிசாசின் கிரியைகள், வியாதியின் கிரியைகளை முறித்து போடுகிறோம். தரித்திரத்தின் ஆவி குடும்பங்களை விட்டு வெளியே போவது, திருமணமாகாத பிள்ளைகளுக்கு திருமணங்களை வாய்க்க செய்வீராக. ஆண்டவரே, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தையை கொடுப்பீராக. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய முதிர்ச்சி உண்டாவதாக. வருகைக்கென்று எங்களை ஆயத்தப்படுத்தி நீர் எடுத்துக்கொள்ளும். எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்யும். இந்த கொரோனா முற்றிலுமாய் அழிக்கப்படட்டும். புதிய கொரோனா எல்லாம் வரக்கூடாது கர்த்தாவே. உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய இரத்தத்தினாலே அவைகளை நாங்கள் மேற்கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்திலே. ஹல்லேலூயா. எல்லாரும் சுகமாய், சந்தோஷமாய், செழிப்பாய், பலனுள்ளவர்களாய், கர்த்தருக்கு உற்சாகத்தோடு ஊழியம் செய்கிறவர்களாக, தங்கள் வேலையை பொறுப்போடு உண்மையோடு செய்கிறவர்களாக இந்த ஆண்டிலே ஆசீர்வதித்து வழி நடத்தும். பிள்ளைகளுடைய படிப்பின் காரியங்களை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஆண்டவரே, நீரே எங்கள் பிள்ளைகளுடைய தேவன். நீர் கொடுத்த பிள்ளைகள் உமக்கே நாங்கள் அர்ப்பணித்து இருக்கிறோம். நீர் அவர்களை ஆசீர்வதியும். சகல கரத்தையும் துதியும் மகிமையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறேன் பிதாவே. வார்த்தைக்கு நேரம் நாம் கடன் செல்லலாம். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்தத்தின் செய்தியிலே நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாம். Our God is a God of restoration. Our God is in the restoration business. அவர் நம்மை மறுபடியும் எல்லாவற்றையும் திரும்ப கொடுக்கிறதான அந்த காரியத்தில் அவர் ஈடுபாடுள்ள தேவனாக இருக்கின்றார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Malachi chapter 3 verse 11 says, "And I will rebuke the devourer for your sake, and he shall not destroy the fruits of your ground, neither shall your wine cast her fruit before the time in the field, says the Lord of hosts." Proverbs chapter 6 verse 30 and 31. Men do not despise a thief if he steal to satisfy his soul when he is hungry, but if he is be found, he shall restore sevenfold. He shall give all the substance of his house. Expect a big payment from the devil. We have to expect a big payment from the devil because we are going to get back the things. Malachi chapter 3 verse 11. மல்கியா 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மல்கியா 3:11. பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவர்களை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அளிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதும் இல்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பட்சிக்கிறவனை தேவன் கண்டிப்பார். 2020ஆம் ஆண்டிலே எதையெல்லாம் பட்சித்தானோ பிசாசு சாத்தான், அதை ஆண்டவர் கண்டித்து நமக்கு மறுபடியும் விளைச்சலை விளைவை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். நம்ம நீதிமொழிகளில் 6ஆம் அதிகாரத்தில் வாசித்தோம். அதாவது ஒரு திருடன் பசிக்காக திருடுகிறான் என்றால் அவன் கண்டுபிடிக்கப்பட்டால் 7 மடங்கு திரும்ப கொடுக்க வேண்டும். சாத்தான் 2020 திருடன் எல்லாவற்றையும்
யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறபடி திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்க உரண்டு வேறொன்று கூறன் வார்த்தைப்படி அவன் திருடினதை 7 மடங்கு உங்களுக்கு கிடைக்குவதாகவே எக்ஸ்பெக்ட் a great big payment from the devil. பிசாசு கிட்ட இருந்து ரிட்டர்ன்ஸை திரும்ப நம்ம அவன் எடுத்ததெல்லாம் திரும்ப பெற நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. வேதத்திலே பார்க்கும்பொழுது ஆண்டவர் நமக்கு திரும்ப ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கின்றார். எரேமியா 18ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்பொழுது முதல் 4 வசனங்களிலே, எரேமியா 18ஆம் அதிகாரத்திலே முதல் 4 வசனங்கள், எரேமியா குயவனுடைய வீட்டுக்கு தேவன் அவனை அனுப்பினார். குயவன் வீட்டுக்கு எரேமியா 18:1-4 கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம், நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். இங்கே நேரடியாக ஆண்டவர் எரேமியா இடத்துல சொல்லியிருக்கலாம் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து. ஆனால் அவனுக்கு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு காரியத்தை டீச் பண்ணுறதுக்காக அவன் விஷுவல் ஒரு ப்ராக்டிக்கலாக அங்கு அவன் பார்ப்பதற்கு ஆண்டவர் அவனை கொண்டு போகிறார். இஸ்ரவேலர்கள் தான் அந்த மண்பாண்டம், குயவனாய் இருப்பது தான் வாழ்க்கை வணிகிற கர்த்தராகிய தேவன். கர்த்தர் இஸ்ரவேலரை வணைந்து உருவாக்கிய போது அவர்கள் கர்த்தருக்கு செவி கொடாமல் புறஜாதி மார்க்கத்தை கற்றுக்கொண்டு விக்கிரக ஆராதனைக்குள் சென்று உடைந்து போனார்கள். சத்துருக்களிடம் அடிமைப்பட்டு போனார்கள். குயவன் மண்பாண்டத்தை தூக்கி எறிந்து விடவில்லை, மறுபடியும் அதற்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தான். தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வணைந்தான் என்று 4ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அதே போலவே கோரேஸ் என்கிற ராஜாவின் நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனிலிருந்து மறுபடியும் தங்கள் தேசத்துக்கு தேவன் திரும்பி வர பண்ணினார். எஸ்ரா, நெகேமியா போன்ற பக்தர்கள் எருசலேமுக்கு வந்து எருசலேமின் மதில்களை கட்டினார் என்று பார்க்கிறோம். செருபாபேல் உடைந்து கிடந்த தேவனுடைய ஆலயத்தை புதிதாய் அஸ்திபாரமிட்டு அதை மறுபடியும் கட்டி எழுப்பினார். ஆம், தேவ ஜனங்கள் மறுபடியும் நிலைப்படுத்தப்பட்டார்கள். ஆலயத்திலே கர்த்தருக்கு ஆராதனை செய்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில ஒருவேளை நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம், எல்லாவற்றையும் இழந்திருக்கலாம், நம்பிக்கையற்ற நிலையிலே இருக்கலாம். கர்த்தரோ உங்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்து மறுபடியும் ஆண்டவர் இழந்து போன எல்லாவற்றையும் திருப்பி கொடுக்க வல்லமுள்ள இருக்கிறாங்க. முதலாவது எரேமியாவிடத்திலே குயவன் வீட்டுக்கு போய் அங்கே ஒரு பாடத்தை கற்றுக்கொள்வார். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிக்கடி தேவனை விட்டு பின்வாங்கி போனாலும் மறுபடியும் ஆண்டவர் அவர்கள் பின்னே போய் அவர்களுக்கு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறதை பார்க்கின்றோம். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் இழந்ததான அந்த தேவனுடைய ஐக்கியத்தை உறவை கெச்சமனே தோட்டத்திலே மறுபடியும் கொடுப்பதற்காக இயேசு இரத்த வேர்வை சுந்தி சிலுவிலே மறுத்து நமக்கு மீட்பையும் சந்தோஷத்தையும் இரட்சணை சந்தோஷத்தை கொடுத்தார். இரண்டாவதாக பார்க்கும்பொழுது தாவீதினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். தாவீதை கர்த்தரை எவ்வளவோ சிநேகித்தார், நேசித்தார், அன்பு செலுத்தினார். தாவீதும் கர்த்தரை எவ்வளவோ நேசித்தார். ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த அவனை எடுத்து இஸ்ரவேல் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஆனால் அந்த தாவீது தன்னை காத்துக்கொள்ளாமல் பத்சேபாள் இடத்தில் பாவத்தில் விழுந்து விட்டார். இனி என்ன நடக்கும்? தன் பாவத்தை மறைக்க தாவீது எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் பயனில்லை. பத்சேபாளின் கணவனாகிய உரியாவை தந்திரமாக தாவீது கொலை செய்தான். கர்த்தரோ எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டிருந்து தாவீதை உணர்த்தும்படி ஒரு தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்பினார். தாவீது பாவ உணர்வடைந்து மனம் கசந்து அவனை அழுது என்ன சொல்கிறான்? செத்தவனைப் போல எல்லாராலும் முழுவதும் நான் மறக்கப்பட்டேன், உடைந்த பாத்திரத்தை போல ஆனேன் சொல்லி அவன் புலம்புகின்றான். மட்டுமல்ல, உடைந்த உள்ளத்தோடு கண்ணீரோடு கூட 51ஆம் சங்கீதத்தை அந்த பாடலை அவன் பாடுவதை பார்க்கிறோம். ஆகவே கர்த்தர் தாவீதை விட்டு விடவில்லை, வேண்டாம் என்று உதறிவிடவில்லை. உடைந்த பாத்திரம் என்று தன்னை சொன்ன தாவீதை மீண்டும் கிருபையின் பாத்திரமாக எடுத்து வணைந்து கனத்திற்குரிய பாத்திரமாக, தேவன் மகிமைக்குரிய பாத்திரமாக வணைந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை விட்டுவிடுகிற தேவன் அல்ல. தேவனுடைய பிள்ளைகளை, நீங்களும் கடந்த காலத்தில் உடைந்து போய் கண்ணீரின் பாத்திரமாய் விளங்கி இருக்கலாம். இதோ கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தருகிறார். உங்களை ஆறுதலின் பாத்திரமாக வணைந்து உருவாக்கி அநேக பேருக்கு பயன்படும்படி செய்ய போகிற தேவன். இனி நீங்கள் தோல்வியின் பாத்திரங்கள் அல்ல, ஜெயத்தின் பாத்திரங்கள், மாறாவின் கசப்பான பாத்திரங்கள் அல்ல, மதுரமான பாத்திரங்கள்.
தம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வரியத்தை தெரியப்படுத்த சித்தமானார் என்று ரோமருக்கு எழுதின நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் 9ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் சொல்கிறார். கர்த்தர் மறுபடியும் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தரும்படி உங்களை சுத்திகரித்துக் கொள்ளுங்கள். ஆகியால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாக இருக்கிறார் என்று 2 தீமோத்தேயு 2:21 வாசிக்கிறோம். முதலாவது இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மறுபடியும் அணைந்தார். இரண்டாவது தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் பாவத்திலிருந்து விழுந்தபோது மன்னிப்பு கேட்டபோது ஆண்டவர் அவனை மறுபடியும் உடைந்தார் பார்க்கிறோம். மூன்றாவதாக ரூத்தினுடைய வாழ்க்கையை பார்க்கிறோம். ரூத் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கர்த்தர் நம் வாழ்க்கையும் மறுபடியும் அணைகிறவர், மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் தருகிறவர், திரும்பவும் எடுப்பித்து கட்டுகிறவர், உடைந்த உள்ளங்களை, உடைந்த உறவுகளை, உடைந்த குடும்பங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். இந்த ரூத் மோவாபிய பெண். இவள் இளவயதிலேயே தன் கணவனை எழுந்து ஒரு விதவை கோலமான போது அவருடைய உள்ளம் எவ்வளவு உடைந்திருக்கும். என் காலமெல்லாம் எப்படி கடத்துவேன் என்று கண் கலங்கி இருந்திருக்கக்கூடும், கதறி கதறி அழுந்திருக்கக்கூடும். ஆனால் அவள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் சட்டைகளை நோக்கி அடைக்கலமாய் ஓடி வந்தாள். உண்மையில்லாமல் எனக்கு வேற ஆதரவு இல்லை என்று நம்பிக்கையோடு ஓடி வந்தாள். கர்த்தர் மறுபடியும் அவளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து நீதிமானாகிய போவாசை கணவனாக கொடுத்தார். அந்த சந்ததியில் தான் தாவீது பிறந்தார். நம் அருமை இரட்சகர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அந்த ரூத்தினுடைய சந்ததியிலே வந்ததை பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கும் நம்முடைய குடும்பங்களிலே பெரிய பாதிப்புகள் இந்த ரூத்தின் வாழ்க்கையிலே கணவனை எழுந்தது போல சில காரியங்களை நாம் இழந்திருக்கலாம். பெரிய பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடும். கடன் பிரச்சனையை எப்படி சந்திப்பேன் என்று இங்கே கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். வேலையை இழந்திருக்கிறேனே, எப்படி எனக்கு வேலை கிடைக்கும் என்று யோசிக்கலாம். தொழில் நஷ்டமாகிவிட்டதே, எப்படி இதிலிருந்து நான் மீண்டு வருவேன் என்று யோசிக்கலாம். மீண்டும் தலை நிமிர்ந்து நடப்பேனோ, எல்லா இடத்திலும் எனக்கு அவமானம், நிந்தனைகள் என்று கலங்கலாம். இஸ்ரவேலின் கர்த்தராகிய தேவனின் சட்டைகளுக்குள்ளே அடைக்கலமாய் ஓடி வந்திருக்கிற நீங்கள், உங்களுக்கு நிச்சயமாகவே அவர் உங்களை ஆதரிப்பார். வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் நான் சொல்கிறார். ஆண்டவர் நம்மை திருப்பிக் கொண்டு வருகிற தேவன். சங்கீதம் 83 தாவீது சொல்கிறார், தேவனே எங்களை திருப்பிக் கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படும் என்று சொல்கிறார். நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து இந்த ஆண்டிலே பெருத்த ஆசுவாத்தை எதையெல்லாம் இழந்தமோ அதை திரும்ப நமக்கு கொடுக்க போதுமானவர் இருக்கிறார். அடுத்தபடியாக விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து முன்பாக கொண்டு வந்து நிறுத்தப்படுகிற ஒரு சகோதரியை நாம் பார்க்கிறோம். நியாயப்பிரமாணத்தின்படி பார்க்கும்போது அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டும் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அந்த சமயத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் கீழே தரையிலே எழுதி கொண்டிருந்தார். என்ன சொன்னார்? உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி, அதன் பின்பு தரையிலே இயேசு கிறிஸ்து எழுதி கொண்டிருந்தார். அப்பொழுது பார்த்தால் கல்லெறிய வேண்டும் என்று ஆக்ரோஷமாக கோபமாக வந்த ஒவ்வொருவரும் கல்லை போட்டுவிட்டு அவர்கள் இயேசுவினால் குத்தப்பட்டு, அவர் சொன்ன வார்த்தையினாலே குத்தப்பட்டு எல்லாரும் போனார்கள். இங்கே இந்த விபசார ஸ்திரீ இருக்கும்பொழுது இயேசு அவளை பார்த்து, மகளே, அவளை பார்த்து உன்னை குற்றம் உன்மேல் குற்றம் சுமத்தினவர்கள் எங்கே என்று கேட்டார். அவள் எல்லாரும் ஒருவரும் இல்லை. அப்பொழுது இயேசு சொன்னார், நானும் உன்னை குற்றவாளியாக தீர்க்கறதில்லை என்று சொல்லி அவளுக்கு மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து தன் பாவத்திலிருந்து மீண்டு ரட்சிக்கப்பட்டு இயேசுனுடைய அன்புக்குள் வருவதற்கு ஆண்டவர் அவளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். உங்களுக்கு யோசித்திருந்தால் எல்லாரும் கல்லை வச்சிருக்காங்க, ஒவ்வொரு கல்லை எம்எல் வந்து விழப்போகுது, எங்கெங்கே அடிக்க போதோ, எங்கெங்கே ரத்தம் வரப்போதோ, எப்படி நான் சாக போகிறனோ என்று நினைத்த அவளுக்கு ஆண்டவர் ஒரு ஜீவனை கொடுத்து மறுபடியும் வாழ்க்கையை ஆண்டவர் அவளுக்கு திரும்ப கொடுத்து அவள் வாழ்க்கையிலே பாவத்திலிருந்து மீண்டு ஆண்டோடைய பிள்ளையாக வாழ்வதற்கான சந்தர்ப்பம் கொடுத்தார். இழந்து போனதை தேடவும் ரட்சகமே மனுஷகுமார் உலகத்தில் வந்தார். ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. எப்படிப்பட்ட மோசமான ஆட்களையும் ஆண்டவர் மாற்ற முடியும். நம்முடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்கள். எப்படியெல்லாம் நாம் ஆண்டவருக்கு விரோதமாய் பாவம் செய்தோமானால் இன்றைக்கு ஆண்டு நம்மை மன்னித்து இன்றைக்கி அவருடைய தம்முடைய ரத்தத்தினாலே மீட்டெடுத்து அவனுடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறாரே, அவருக்காக நாம் எப்பொழுதும் நாம் வாழத்தக்கதை ஆண்டு நமக்கு உதவி செய்கிறாங்க. காரணம், பாவம் நம்மை பாதாளத்துக்கு கொண்டு போய்விடும்.
பாவத்தின் சம்பளம் மரணம் என்று ரோமர் 6:23 வாசிக்கிறோம். எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை இழந்து போனார் வேதத்தில் வாசிக்கிறோம். பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதத்தில் எசேக்கியேல் 18:20 வாசிக்கிறோம். கர்த்தர் இந்த பெண்ணை தப்புவித்தார், அவளை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, அவளுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து நீ போ, இனி பாவம் செய்யாது என்று யோவான் 8:11 சொன்னார். அவளுக்கு எப்படி இருந்திருக்கும்? நரகத்தின் விளிம்பு வரைக்கும் போய் திரும்பி வந்த நிலைமை தான் அது. பூமியிலே புதிய பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் அவளுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். இந்த நாட்டில் கொரோனா வியாதி வந்து சாக பழைக்கிறது, மூச்சு திணறல் வந்து கடைசியில் லாஸ்ட் சான்ஸில் இருந்து மறுபடியும் உயிர் பழைத்து வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இவளுக்கு ஆண்டவர் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். பாவ வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் அவளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம், அவனும் அவன் தகப்பனுடைய அன்பை விட்டு தூரமாய் போய்விட்டான். ஆனால் மறுபடியும் அவன் மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்டதை பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய பாவங்கள் நாம் செய்யும்பொழுது, தவறு செய்யும்பொழுது ஆண்டவரிடத்தில் வந்து கர்த்தரண்டை நாம் வரும்பொழுது மன்னிப்பு கேட்கும்பொழுது ஆண்டவர் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து நம்மை நீதிபதிகளாக மாற்ற, நம்மளை நீதிமான்களாக மாற்ற ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆண்டவருடைய அன்பு மாறாதது. ஆண்டவர் சொல்றார் எபேசு சபையை பார்த்து, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுவிட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை இருக்கிறது, ஆகையால் நீ இன்னும் நிலைமையிலிருந்து வீழ்ந்தாய் என்று நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக என்று வெளிப்படுத்தல் 2:4 நாம் பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, பின்மாற்ற ஜீவித்திலே விழுந்து கிடக்க வேண்டாம். மரம் விழுந்தால் விழுந்த இடத்திலே தான் கிடக்கும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் விழுந்த இடத்திலிருந்து ஒருபொழுதும் அப்படியே யோசித்து கொண்டு அங்கலாய்த்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். தூசியை விட்டு மறுபடியும் எழுந்திருக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற கிருபையை மறுபடியும் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க வேண்டும். ஒரு பன்றியும் ஒரு ஆடும் சாக்கடையில் விழுந்து விட்டால் பன்றி சாக்கடையிலே தொடர்ந்து கிடக்க விரும்பும். ஆனால் ஆடோ எவ்வளவு துரிதமாய் வெளியே வந்து அது தன் மேல் ஒட்டியிருக்கிற அசுத்தங்களையும் எல்லாற்றையும் உதறி தன்னை சுத்திகரிக்க முடியுமோ அவ்வளவு வேகமாய் சுத்திகரித்துக் கொள்ளும். நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. வேதத்திலும் கூட விழுந்து போன பசுத்தவான்கள் கண்ணீரோடு மனம் திரும்பின போது கர்த்தர் இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். மீண்டும் எழும்பி பிரகாசிக்க பண்ணினார். நிச்சயமாகவே இன்னொரு சந்தர்ப்பத்தை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். அதற்காக நாம் விழுந்த பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டாம். கர்த்தருடைய வருகை நினையாத நேரத்திலே வரும். ஜாக்கிரதையோடு கூட நாம் மனம் திரும்ப கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். வேதத்திலே பார்க்கும் பொழுது பேதுருடைய வாழ்க்கையிலே சொத்திரம் இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர் இல்லாததுனால அந்த இடத்துல அவர் இல்லாத சூழ்நிலையிலே பேதுரு சொல்கிறார் இந்த சிஷ்யர்களை பார்த்து, வாருங்கள் நாம் மீன் பிடிக்க போவோம் என்று சொல்லி. ஏனென்றால் அவர்களுடைய தலைவன் இல்லை, அவர்களை வழிநடத்த ஒரு ஆண்டவர் இல்லை, அவளை போஷிப்பதற்கு தேவைகளை சந்திப்பதற்கு அங்கே இல்லை. அதனால அவன் மறுபடியும் தான் செய்து வந்த பழைய தொழிலுக்கு திரும்ப போலான்னு சொல்லி அவன் சீஷனாய் இருப்பதை விரும்பாமல் மறுபடியும் என்ன செய்தான், அவன் மீன் பிடிக்க சென்று விட்டான். மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுருவை மனுஷரை பிடிக்கிறனாக இயேசு உன்னத அழைப்பை ஆண்டவர் வைத்திருந்தார். 3 ஆண்டுகள் தன்னோடு கூட வைத்து தங்க வைத்து ஊழிய பாதத்திலே எவ்வளவு பயிற்றுவித்தார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற வல்லமையை கொடுத்தார். ஆனால் சேவல் 2 முறை கூவதற்கு முன்பே பேதுரு 3 தடவை அவரை மறுலித்து அவரை அறியேன் என்று சத்தியம் பண்ணினார் என்று மத்திய 27:26-74 பார்க்கிறோம். இயேசு பேதுரை திரும்பி பார்க்கும் பொழுது அந்த பார்வை பேதுருவை உடைத்தது. ஐயோ, என்னால் மறுபடியும் ஆண்டவரை நேசிக்க முடியுமா என்று, அவரை பின்பற்ற முடியுமா, அவருக்கு ஊழிய செய்ய முடியுமா என்று சொல்லி மறுபடியும் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று பேதுரு என்ன செய்தார், அவன் மனம் கசத்து அழுதார். அந்த மனம் கசத்து அழுத பேதுருவை கர்த்தர் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்து விடவில்லை. மீண்டும் அவனுக்கு ஒரு இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்தார். வல்லமையான அப்போஸ்தலனாக, பிரதான அப்போஸ்தலனாக அவனை வணைந்து உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். அந்த பேதுருடைய பிரசங்கத்தால் 3000 பேர் 1000 ஜனங்கள் ரட்சிக்கப்பட ஆண்டவர் அவனுக்கு கிருபையை கொடுத்தார். இன்றைக்கும் ஆண்டுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுத்து நம்மை ஆஸ்வதிக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஆண்டவர் கொடுக்கிற சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி தூசியை விட்டு நாம் உதறி எழுந்திருந்து கர்த்தருக்காக நாம் பிரகாசிப்போம். கர்த்தர் நம்மை இந்த ஆண்டிலே வல்லமையான கருவிகளாக பயன்படுத்துவார். எழுப்புதலிலே நம்மை பங்கடை செய்வார். சபையில் தேவனுடைய ராஜ்யத்தையும் கட்டுவதற்கு
ஆண்டவர் நம்மை பயன்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் கர்த்தாவே, நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி எங்களுடைய வாழ்க்கையில் நீர் இன்னொரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிற தேவன், மறுபடியும் எங்களை ஆண்டவரே ரெஸ்டோர் பண்ணுகிற தேவன், மறுபடியும் எங்கள் வாழ்க்கையில் திரும்ப கட்டுகிற தேவன். தொடர்ந்து கர்த்தாவே ஸ்தோத்திரம், எங்கள் வாழ்க்கை உடைய கருத்தில் கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நீர் கொடுக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி உமக்காக வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவர் எல்லா கனம் துதிமையும் எடுத்துக்கொள்ளும். இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு ஆசீர்வதியும் இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழிநடத்தும் நம் அனைவரோடு வருகை மட்டும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். இந்த ஒரு வாரம் முழுவதும் நம்முடைய ஸ்தாபனத்திலே இந்த ஜெப குறிப்புகள் கொடுத்திருக்கிறார்கள். ஸ்தாபனத்துக்காக, தேசத்துக்காக, சபைகளுக்காக, ஊழியர்களுக்காக, விசுவாசிகளுக்காக, விசுவாசிகளுடைய தேவைகளுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் தொடர்ந்து நீங்கள் வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றேன். தேசத்துக்காக ஜெபிப்போம். கர்த்தர் தேசத்துக்கு சேமத்தை நம்முடைய ஜெபத்தின் மூலமாய் கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.